டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைக்கு பீகாருக்கு தமிழக முதலமைச்சர்கள் ஓட் அதிகார் யாத்ரா ராகுல் அவர்கள் நடத்துகிற அந்த ஊர்வலத்துல அவர் கலந்துகிட்டாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிற அந்த யாத்திரையில முக ஸ்டாலின் அவர்கள் கடந்து கொண்டதை பிஜேபியினர் விமர்சிக்கிறாங்க. அவங்க குறிப்பா அவங்க சொல்ற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, தேஜஸ்வி மற்றும் ஸ்டாலின் 3 பேருமே குடும்ப அரசியல் செய்யறவங்க, வாரிசு அரசியல் செய்யறவங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, பீகார்ல எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றத போல பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஓட் அதிகார் யாத்ராவை பத்தி பேசாம விமர்சிக்காம இவர்கள் 3 பேரும் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது இந்த குடும்ப அரசியல் என்று பாஜக இவங்களை பார்த்து குற்றம் சாட்டுறது இது முதல் தடவை கிடையாது. இது பல தடவை சாட்டுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதுல தொடர்ந்து இப்போ பீகார்ல இந்த எஸ்ஐஆர் மூலமாக 65 லட்சம் பேர் நீக்கின விஷயத்துல ராகுல் காந்தி அந்த இஷ்யூவை ஒரு பெருசா எடுத்துட்டு யாத்திரை போறதுனால, அதுக்கு ஒரு பெரிய அளவு மக்கள் ஆதரவு இருக்கிறதுனால, அதுல இந்தியா கூட்டணி தலைவர்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டதன் மூலமாக இன்னும் அந்த விஷயம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவுல மக்களை ஒரு விழிப்புணர்வு கலப்பற மாதிரியான ஒரு விஷயமா போறதுனால பாஜக கொஞ்சம் பதற்றத்துல இருக்காங்க. சோ அவர்களுக்கு என்ன குற்றச்சாட்டு, அதாவது தேர்தல் கமிஷனை நோக்கி ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் தேர்தல் கமிஷனே சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியா. அப்புறம் பாஜக எங்க சொல்ல போறாங்க. அதனால பாஜகவுக்கு வேற வழியில அது திசை திருப்பத்துக்காக இது குடும்ப வாரிசுகள் அந்த கட்சியில் இருக்கிறதுனால வாரிசுகள் சொல்லிட்டு அதை திசை திருப்புறாங்க. அவங்க ஏற்கனவே இது புது குற்றச்சாட்டு இல்லை, இது புளித்து போற குற்றச்சாட்டு. இது ஆக்சுவலா இந்த வாரிசுகள் சொல்றதுல புளித்து போன குற்றச்சாட்டுகள். அதாவது நீங்க மெசஞ்சரை பார்க்க கூடாது, மெசேஜை பாருங்க. அவங்க சொல்றதுல ராகுல் காந்தி சொல்றது என்ன, பெங்களூர் மத்திய பார்லிமெண்ட் தொகுதியில நடந்தது என்ன, பீகார்ல எஸ்ஐஆர்ல நடந்தது என்ன, இதே மாதிரி மகாராஷ்டிரால நடந்தது என்ன, அதெல்லாம் நான் பார்க்கும்போது வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகள் போன்ற விஷயங்கள், அப்புறம் தேர்தல் கமிஷன் எப்படி 65 லட்சம் பேரை டெலீட் பண்ணாங்க, எந்த அடிப்படையில டெலீட் பண்ணாங்க, பல விஷயங்கள் அவர் கிளப்புறாரு. அந்த இஷ்யூக்கெல்லாம் பதில் சொல்லாம வாரிசு அரசியல் சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. வாரிசு அரசியல் சொல்றதுன்னா இது பாஜகவுடைய புது குற்றச்சாட்டு கிடையாது. இது ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு இஷ்யூல சரியா பதில் சொல்ல முடியலன்னா இந்த மாதிரி வாரிசு அரசியல் போன்ற விஷயங்களை கலைப்பிடுவாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினதுல லல்லு பிரசாத் யாதவ் பெருமையா பேசுறாரு, தேஜஸ்வியை பேசுறாரு, ராகுல பேசுறாரு, மக்களை நல்லா உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் தான் பீகாரிகளை குறித்து தவறாக பேசினார். அவங்க எல்லாரையும் பிஜேபி இங்க கொண்டு வருது, பீகாரிகளை திமுக தவறாக பேசியது, டிஆர்பி ராஜா பேசினார், நேரு பேசினார், RS பாரதி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் மீதும் வைக்கிறாங்க. குறிப்பா அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. அண்ணாமலை அதுதான் பண்றாரு. அண்ணாமலையும் பாஜக தலைவரும் அதுதான் பண்றாங்க. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. பீகார்ல இஷ்யூ என்ன, பீகார்ல லோக்கல்ல இருக்கிற 65 லட்சம் பேரை நீக்கிட்டீங்க. அதை சேர்க்கறதுக்கான முயற்சிகள்ல சுப்ரீம் கோர்ட் மூலமாக பல்வேறு கட்சிகள் முயற்சி பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஆதார் கார்டை கொடுத்தா சேர்த்துக்கலாம்ன்றாங்க. அப்போ நீங்க ஆதார் கார்டை காமிச்சாலும் சேர்க்க மாட்டேன், அவன் குடியுரிமையை நிரூபிச்சாதான் சேர்ப்பேன்ற மாதிரி பாஜக நீங்க சொல்றீங்க. தேர்தல் கமிஷன் கூட சொல்ல மாட்டேன்றான். நீங்க தேர்தல் கமிஷனுக்காக நீங்க பதிஞ்சுட்டு வரீங்க, நீங்க அவருக்காக சிபாரிசுக்கு வரீங்க. நீங்க அதாவது தேர்தல் கமிஷன் வாய முடியும் எந்த கேள்வி கேட்டாலும் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லாத அடுத்த கேள்விக்கு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷனரு அவர் நியாயமான இஷ்யூக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறார். ரெண்டாவது பீகாரிகள் இங்க வருதுன்றது இங்க அவங்க எப்படி வாக்காளர்களா மாற முடியும்? குறுகிய காலத்தை வேலை செய்யறாங்க சார். அவங்க ஒரு கட்டடத்துல வேலை செய்யறாங்க, ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, இல்ல வேற ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு குறுகிய காலத்துக்கு இங்க வேலைக்கு வராங்க. அவங்களை அங்கேருந்து ரிமூவ் பண்ணதே தப்பு. அப்புறம் அவங்கள எப்படி வாக்காளர் சேர்ப்பீங்க? இங்க பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கிறவன் அவன் தான் இங்க வாக்காளராக இருக்க முடியும். நிரந்தர வீடு இருக்கிறவன் தான் இங்க வாக்காளராக இருக்க முடியும். நிரந்தர முகவரி இருக்கணும், அதற்கேற்ற அடையாள அட்டை இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் அப்படி யாராவது பீகார்காரன் இங்க இருந்தாலும் அவன் வாக்காளராக இருக்கலாம். இப்போ சவுகார்பேட்டில் எத்தனையோ மார்வாடிங்க இல்லையா, அவங்க எல்லாம் பல காலமா இங்க இருக்காங்க. அவங்கள பத்தி யாராவது சொல்றாங்களா? குறுகிய காலமே அங்க இருந்து மைக்ரேட் பண்ண பீகாரி அவன் இங்க பீகாரியோ உத்தரப்பிரதேஷ்காரனோ மத்திய பிரதேஷ்காரனோ இங்க 5 மாசம் 1 வருஷம் 8 மாசம் வேலை செஞ்சுட்டு இங்க ஓட்டு போடலான்னு வந்தான்னா அதை எப்படி சார் ஓட்டுக்க முடியும்? அதை எதிர்க்கதான் செய்வாங்க. அவங்களுக்கு அங்கேயே ஓட்டு கொடுக்கணும். அவங்க ஓட்டு அங்கேயே நீக்கிறீங்க. அவங்க மைக்ரேட் ஆயிட்டாங்கட்டு அவங்க ஓட்டு அங்கேயே நீக்கிறீங்க. அவங்களுக்கு அங்க நிரந்தரமான ஓட்டு அங்க இருக்குல்ல, அதையே நீங்க நீக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல அவங்க இங்க வாக்காளர் ஆக முடியாது, குறுகிய காலத்துக்கு வேலை செஞ்சா வாக்காளர் ஆக முடியாது. அது இருக்கிறது கரெக்ட் தான். அங்கேயே நீக்கிறீங்கன்னு தான் கேள்வி. அங்க குறுகிய கால வேலை செய்யறதுக்கு வேற மாநிலங்களுக்கு போறவங்கள பேரை அங்கேயே நீக்கிறீங்க. 22 லட்சம் பேரும் 35 லட்சம் பேரும் மைக்ரேட் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. எதுக்காக அவங்க நீக்கிறீங்க? வருஷத்துக்கு 4 தடவை ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹோலிக்கு போறாங்க, தீபாவளிக்கு போறாங்க, வேறு பல விஷயத்துக்கு போறாங்க. அவங்க பேரையும் அங்கே நீக்கிறீங்க. நீங்க அங்க நீக்கிறது தப்பு, இங்க சேர்க்கறது தப்பு. ஏன்னா குறுகிய காலம் வேலை செய்யறவங்க
சேர்க்க முடியாது. எதிர்க்கிறது கரெக்ட் தான். இந்த அடிப்படை நியாயத்தை வந்து முதல்ல அண்ணாமலை புரிஞ்சுக்கொள்ளணும். மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது. பீகாரிகளுக்கு எதிராக பேசுவது போல அங்க போயிட்டு அதே மேடையில ராகுல் வச்சுக்கிட்டு தேஜஸ்வியை வச்சுக்கிட்டு ஸ்டாலினால அப்படி பேச முடியுமான்னு கேள்விகளை கேட்கிறாங்க. இந்தியா கூட்டணியில அவங்க இருக்காங்க சார். இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு இருக்கு. இந்தியாவில் மோடியை எதிர்த்து பாஜக எதிர்த்து இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல் எதிர்த்து பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இந்தியா கூட்டணி சார்பா அதோட முக்கியமான கட்சியான காங்கிரஸ் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து முக்கியமான இஷ்யூவா இருக்கிறதுனால தார்மீக ரீதியில இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்க வந்து அது ஒட்டுமொத்த பீகாரி, தனிப்பட்ட பீகாரி இங்க வரக்கூடாது யாராவது சொன்னாங்களா? இங்க பர்மனண்டா இருக்கிற பீகாரிக்கு வந்து ஓட்டு கொடுக்கணும் யாராவது சொன்னாங்களா? டெம்பரரியா இங்க வந்து மைக்ரேட் ஆகி வேலை செய்யறதுக்கு ஓட்டு கொடுக்க முடியும்னு தான் கேட்கறாங்க. அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து சும்மா தேவையில்லாத அரசியல் பண்றது, வெட்டி அரசியல் பண்றதுதான் அண்ணாமலையோட வேலையா போச்சு. இது வெட்டி அரசியல். இது அங்க போய் இதை பத்தி பேச எதுக்காக அங்க போய் இதை பத்தி பேசுறோம்? அங்க போய் அவங்க விஷயத்தான் பேசுறாரு. அங்க 65 லட்சம் பேர் நீக்கிறது தப்பு, அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுறாரு. உங்களை நீக்கிறது தப்பு, இங்க இருந்து நீக்கிறது உங்க பேரை நீக்கிறது தப்புன்னு தான் பேசுறாரு. அதுக்குதான் ராகுல் காந்தி போராடுறாரு, தேஜஸ்வி போராடுறாருன்னு பேசுறாரு. அதை விட்டுட்டு வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வரலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இங்க வாக்களிக்கிறதுக்கு நீங்க நிரந்தர முகவரியில இருக்கணும். அதுதான் இவர் சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. அதை புரிஞ்சுக்காம என்னவோ தேவையில்லாம இது அங்க போய் பேசுவீங்களா, இது எங்க போய் பேசுவீங்களா, இந்த வெட்டி அரசியல் பேசியிருந்தா இதுக்கெல்லாம் பதில் எப்படி சார் சொல்ல முடியும்? வேணும்னு அரசியல் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமரா ஏற்றுக்குமா? ஏன்னா வந்து தேஜஸ்வி அவர்கள் சொல்றாரு வருகிற எலெக்ஷன்ல வந்து ராகுல் தான் பிரதமரா வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல வந்து யார் பிரதமரா வரணும்ன்ற எந்த ஒரு கேண்டிடேட்டோ வச்சும் இது பண்ணல. இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு வலுவா இருந்து அவங்க ஒற்றுமையா செயல்பட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்தியா கூட்டணி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சா? ராகுல் காந்தியை பிரதமரா ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலைக்கு இந்தியா கூட்டணி வந்துருச்சா? 2019 ராகுல் காந்தியை பிரதமரா சஜஸ்ட் பண்ணவர் தான் ஸ்டாலின். 2019 பார்லிமெண்ட் தேர்தலையே. அப்புறம் 24 தேர்தலில் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரல பிரதமர் கேண்டிடேட்ல. அது தப்பு தான் அது ஆக்சுவலா. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் போன்றவர்கள், இல்ல அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், சரத்பவார் போன்றவர்கள் ரொம்ப சீனியரா அங்க இருக்கிறதுனால அவங்க ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆனா ஒரு விஷயத்த வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து மறந்துடுறாங்க. காங்கிரஸ் தான் இன்னைக்கு தேசிய அளவில் இருக்கிற ஒரே கட்சி. பிஜேபிக்கு மாற்றா இருக்கிற கட்சி தேசிய அளவில் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்றும் தேசிய அளவில் மாற்றா இல்ல. அகிலேஷ் யாதவ் வந்து தேசிய அளவில் மாற்றா கிடையாது. சரத்பவார் தேசிய அளவில் மாற்றா கிடையாது. கெஜ்ரிவால் தேசிய அளவில் மாற்றா இல்ல. பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்காங்க, தேசிய அளவில் அவங்க கிடையாது. திமுகவே மாற்ற தேசிய அளவில் மாற்று கிடையாது. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் தேசிய அளவில் மாற்றா இருக்காங்க. ஆனா காங்கிரஸை வந்து ராகுல் காந்தியை வந்து இந்த பிரதமர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுல திரிணாமுல் காங்கிரஸுக்கோ இல்ல சரத்பவாருக்கோ மற்றவங்களுக்கோ சில சிறிய வந்து ஒரு தயக்கம் இருக்கலாம். அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் செல்வாக்கு பெற்ற போது ராகுல் காந்தி வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றோம். காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றால் திரிணாமுல் காங்கிரஸோ இல்ல அகிலேஷ் யாதவோ அவங்க காங்கிரஸ் ஓட் பேங்க்ல தான் அங்க வந்திருக்காங்க. அந்த ஓட் பேங்க் திரும்பி காங்கிரஸுக்கு போயிடும். அதனால அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தி ஆதரிக்கலாமா, பிரதமர் வேட்பாளரா வைக்கலாமா வேண்டாமா? காங்கிரஸ் வளரக்கூடாது, ஆனா காங்கிரஸோட உதவியும் வேணும். அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, அகிலேஷ் யாதவுக்கோ திரிணாமுல் காங்கிரஸை விட்டுருங்க, அகிலேஷ்கோ இல்ல சரத்பவார் போன்றவர்களுக்கோ காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கணும். ஆனா ராகுல் காந்தி தேசிய அளவுல பிரதமர் கேண்டிடேட்டா அவர் வந்து அவரை போடக்கூடாது. காங்கிரஸ் வந்து அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றக்கூடாது. காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றா அவங்களுக்கு அடி வாங்கும். அவங்க காங்கிரஸ் ஓட் பேங்கை வாங்கி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு அடி வாங்குன்றதுனால அவங்க வந்து காங்கிரஸ எப்படி மட்டம் தட்டலான்ற அளவுலயே பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் காங்கிரஸோட செல்வாக்கை வந்து அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. காங்கிரஸ் வளர்ச்சியை வந்து அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, மோடி எதிர்க்கிறதுனா வேற வழி இல்லைன்னு ஒன்றுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல ஒன்றுபட்டு இருக்காங்க. அதே சமயம் காங்கிரஸ் வளரக்கூடாது, ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா வந்து ராகுல் காந்தி பிரதமரானா சீனியரான அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு போயிடுன்றதுனால அவங்க பயப்படுறாங்க. காங்கிரஸ் வளர்ந்துடும் பயப்படுறாங்க. சார், இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க சென்ற தேர்தலில் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க போடலைன்னா கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எதிர்பார்த்த வெற்றி கர்நாடகால கிடைக்கல. 14 சீட்டு கிடைக்கும் பார்த்தா 6 சீட் தான் கிடைச்சிருங்க. இன்னும் சில மாநிலங்கள்ல அவங்க வெற்றி எதிர்பார்த்தாங்க, அங்க சரியா கிடைக்கல. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரால கிடைச்ச மாதிரியான வெற்றி சில மாநிலங்கள்ல கிடைக்கல. ஆனாலுமே என்னாச்சுன்னா, மோடி அதை வந்து மெஜாரிட்டி பெற முடியல. மோடி 240லயே கண்டெயின் ஆயிட்டார். 400 வாங்குவேன்னு சொல்ல மோடி 240 நின்றுட்டார். அப்போ அது இந்தியா கூட்டணியோட முயற்சியில நடந்த விஷயம் தான் அது. ஆனா இந்தியா கூட்டணி இன்னும் ஒற்றுமையா இருந்து இன்னும் பல மாநிலங்கள்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, நிச்சயமா வந்து ஆம் ஆத்மி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆம் ஆத்மி போன்றவர்கள் வந்து அந்த கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது வந்து இல்ல. ஆனால் இந்த குறைந்த அளவு ஒற்றுமையை வைத்துக்கொண்டே பாஜகவை 240 கொண்டுட்டாங்க.
மெஜாரிட்டி இல்லாதவே கொண்டாட்டாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ அவங்க ஒற்றுமையா இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான பாஜகவை தோற்கடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது அந்த கட்சிகள் தான் உணரணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் உணரணும். அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது காங்கிரஸ் வளர்ச்சி பெறக்கூடாது, ஆனா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும், காங்கிரஸ் உதவி பண்ணணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூடாது. ராகுல் இன்னைக்கு இந்தியால மோடிக்கு அடுத்தபடியா தெரிஞ்சவங்க யார் சார் இந்தியால சொல்லுங்க? ராகுல் காந்தி மோடிக்கு அடுத்தபடியா தெரிஞ்சவரு ராகுல். சரத்பவார் இந்தியா முழுக்க தெரியுமா, இல்ல மம்தா பானர்ஜி இந்தியா முழுக்க தெரியுமா, அகிலேஷ் யாதவ் இந்தியா முழுக்க தெரியுமா? மோடிக்கு அடுத்தபடியா நேஷனல் லெவல்ல லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரை கேட்டாலுமே ராகுல் காந்தி பேரை தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 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 கசப்பான உண்மையை கசப்பான உண்மை இல்ல, அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள். அதனால வரப்போற 29 எலெக்ஷன்லயாவது இவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு மோடியுடைய செல்வாக்கு இறங்கிட்டு இருக்கு. மோடியால மெஜாரிட்டி வாங்க முடியாது. இப்போ RSS என்ன நினைக்குது, மோடிய தூக்கிட்டு வேற ஒருத்தரை போடலாமா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் இனிமே ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. 3வது தடவை வந்துட்டாரு, 3வது தடவை மெஜாரிட்டி வர முடியல அவரு. இனிமே அவரை போட்டா பாஜக பின்னாடி போயிடும், அதனால அவரை மாத்திட்டு வேற ஒருத்தரை போடலாமா, 75 வயசான அவரை கயற்றி விட்டுலாமா தான் RSS யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்திருக்கலாம். அந்த ஒற்றுமையா இல்லாதோட விளைவுதான் அவங்க இன்னும் டஃப் கொடுக்க முடியல பாஜகவுக்கு. ஆனால் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து மெஜாரிட்டி வாங்காத அளவுக்கு குறைச்சிட்டாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு இன்னும் ஒற்றுமை தேவை, ஒற்றுமை தேவை. அவங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் காங்கிரஸோட செல்வாக்கு ஒத்துக்கணும், காங்கிரஸ் பெரிய கட்சின்றதை ஒத்துக்கணும், காங்கிரஸ் தேசிய கட்சின்றதை ஒத்துக்கணும், காங்கிரஸ் தான் பாஜகவுக்கு மாற்றா இருக்குன்னு ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அகிலேஷ் யாதவுக்கோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கோ ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை போக்கிட்டு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில ராகுல் மட்டும்தான் முன்னிறுத்தப்படுகிறார், அல்லது ராகுல் தான் எல்லா வேலையும் செய்யறாரு அப்படின்றத போலதான் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த ஓட் ஷோர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. SARக்கு எதிராகவும் அவர் தான் கொண்டு வராரு. அவர் தான் இப்ப யாத்திரையும் போயிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ராகுலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா இந்த பிரச்சனைகளை கொண்டு பிஜேபிக்கு எதிராக செயல்படுகிற தலைவரா ராகுல் காந்தி இருக்கிறாரு. தொடர்ந்து ராகுலுடைய உழைப்பை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நினைச்சுக்கலாமா, இல்ல ராகுல் காந்தி உழைக்கட்டும், அதை நம்ம பின்னாடி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ராகுல் காந்தி உழைக்கட்டும், அந்த உழைப்போட பலனை நம்ம எடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அது தவறு. இன்னும் நல்ல ஒரு கோஆர்டினேஷன் தேவை. இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்தியில நல்ல இணைப்பு தேவையா இருக்கு. அது தவிர நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் தேவையா இருக்கு. ஆக்சுவலா அந்த புரிதல் இல்லாட்டி வரப்போற தேர்தலே அவங்க பாஜக டஃபா ஃபைட் கொடுப்பாங்களா சந்தேகம் தான். அதாவது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஏன் காங்கிரஸ் ரொம்ப விரும்புதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் காங்கிரஸை முழுசா ரெக்கக்னைஸ் பண்றாரு, அங்கீகரிக்கிறார். காங்கிரஸும் ஸ்டாலினை முழுசா நம்புறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ராகுல் எப்படி வரவேற்கிறார் பாருங்க, ஸ்டாலினை அண்ணன்ற அளவுக்கு வரவேற்கிறார், கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறார். இந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை தெளிவா தெரியுது. இங்க இருக்கிற சில பேர் தான், சில காங்கிரஸ்காரங்க தான் ஏதோ விஜயோட கூட்டணி போகணும்னு சொல்லிட்டு முனையில் கிடக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்கு. அவங்க 2 பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இதே மாதிரியான உறவு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கும் இருக்கானா? இல்ல, எல்லாருமே ஒரு ரிசர்வேஷனோட தான் இருக்காங்க. காங்கிரஸ் வளரக்கூடாது, ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூடாது சார், இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா காங்கிரஸ் மட்டும் கூட்டணியில் இருக்கணும், ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனா ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட்டா வரக்கூடாது. இது மம்தா பானர்ஜிக்கு இருக்கு, அகிலேஷ் யாதவுக்கு இருக்கு, சரத்பவாருக்கு இருக்கு, கெஜ்ரிவால் இது கண்டிப்பா அவருக்கும் இருக்கு. அதனாலதான் அவர் கூட்டணியிலே இல்லை. பஞ்சாப்ல கூட்டணியே இல்லைன்ட்டார், இந்தியா கூட்டணியில இல்லைன்ட்டார். அங்க வின் பண்ணலாம்னு பார்த்தா அங்க 7 கூட்டணியில இல்லைன்ட்டார். சோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இன்னும் புரிதல் தேவை. காங்கிரஸ் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கீகரிச்சு அதோட இம்பார்ட்டன்ஸை உணரணும். ஆக்சுவலா அது உணராது இருந்தாங்கன்னா 29 தேர்தலையும் பாஜக அவங்க தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைக்க போறாங்க, திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளியில வர போறாங்க அப்படின்னு ஒரு பரவலா அதை பரப்பிட்டு வராங்க. ஆக்சுவலா அது எதனால இப்படி பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் அவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது, காங்கிரஸும் திமுகவும் ஒற்றுமையா இருக்கும்போது, தமிழக மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையை இது வரைக்கும் அந்த மாதிரி பேசாத போது, காங்கிரஸாரே சிலர் இந்த மாதிரி விஷயங்களை வெளியில கசிய விடுறதும் பேசுறதும் நீங்க என்னவா பாக்குறீங்க சார்? இந்த திருச்சி சிவா காமராஜரை பத்தி பேசினார் சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்தா இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சு. ஆக்சுவலா அதுல இருந்தா வேலுசாமி போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அதாவது திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி இன்னைக்கு நேத்திக்கல, 2016 தேர்தல இருந்தே இருக்கு. 16, 19, 21, 24
இத்தனை 4 தேர்தல் பார்த்திருக்கு கூட்டணி. 4 தேர்தலில் ஒரு கூட்டணி ஒன்னா இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ராகுல் காந்திக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒன்னா இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்க கூட இருக்கிறதுனால 10 MP சீட் கிடைக்குது. இது பாஜகவுக்கு கடுமையான இதை உண்டாக்குறது, அதாவது மன வருத்தத்தை உண்டாக்குறது, அல்லது ஒரு வைத்தறிச்சலை கூட உண்டாக்குறது வச்சுக்கலாமே. காங்கிரஸுக்கு 10 சீட் தமிழ்நாட்டில் யார் வாங்கி தரா? திமுக தான் வாங்கி தருது. அது 10 சீட்டுன்றது இன்னைக்கு இந்தியா லெவல்ல 99 சீட்ல 10 சீட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். 10 சீட் வாங்கி தராங்க. கேரளால கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம், 1-2. பட் 10 சீட்ன்றது சாதாரண விஷயம் இல்லையே. அப்படி வாங்கி தரது அவங்களுக்கு பாஜகவுக்கு இது ரொம்ப கோபமா இருக்கு. ஸோ பாஜக எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிக்கணும்னு பாஜக பல விதத்துல வேலை செய்யறானுங்க. அதுல சில பேர் வந்து பாஜகவோட ஏஜென்டா காங்கிரஸ்லயே இருக்கான். பல பேர் அவன் காங்கிரஸோட நன்மைக்காக பேசுற மாதிரி பேசுவான். இந்த சசி தரூர்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவெல்லாம் பாஜகவோட ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கான் கிட்டத்தட்ட. அவங்களாம் அப்படிதான் இருக்கானுங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. குலாம் நபின்னு ஒருத்தர் தான் காங்கிரஸ்ல எல்லா பதவியும் அனுபவிச்சான் அந்த ஆளு. இப்ப ஓடி போட்டான் அந்த ஆளு. ஓடி போய் மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பிஜேபியோட ஏஜென்ட் மாதிரி காங்கிரஸ் இருந்தவன் தான் எல்லாருமே. இப்ப சசி தரூர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்னைக்கு போவான்னு தெரியாது. இந்த மாதிரி பேர் இருக்கானுங்க. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு சில பேர் இருக்கானுங்க. அவங்க என்ன பண்றானுங்க, ஏதோ திமுக ஏதோ காங்கிரஸ் அடிமை மாதிரி நடத்துது, நம்ம வந்து ஆட்சியில பங்கு கேட்கணும். சார், ஆட்சியில பங்கு கொடுக்கறதுன்றது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஒரு மெஜாரிட்டி இடத்துல போட்டி போடும். அதுக்கு மெஜாரிட்டி வந்துட்டுனா அது ஆட்சி செய்ய போகுது. அது மெஜாரிட்டிக்கு கம்மியா வருது வச்சுக்கோங்க, அது கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சி வரணும். அது இயற்கையா அமையாது. அது இவங்க சொல்லிதான் அமையணும். இல்ல நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சினா ஓட்டு போட மாட்டான் மக்கள். அதனால அது சொல்றது இல்ல. சப்போஸ் 150 இடம் போட்டி போற திமுக 100 இடத்துல விரும்பி வச்சுக்கோங்க, இன்னும் 17 இடம் பாக்கி இருக்கு. அது யார் கூட்டணி கட்சி கொடுத்தானோ அப்ப கூட்டணி ஆட்சி அமைஞ்சுதான் தெரியணும். முந்தி மாதிரி இருக்க மாட்டாங்க. முந்தி மாதிரி இப்ப கூட்டணியில ஆட்சியை பங்கு கேட்பாங்க. அது இயல்பா அமையிறது. அதை விட்டுட்டு இல்ல கூட்டணி ஆட்சின்னு சொன்னாதான் நாங்க வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லணும், எங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுக்கணும் அவ்வளவு சீட் கொடுக்கணும்னா இதெல்லாம் தேவையில்லாம வந்து காங்கிரஸ்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்றது. வேணுகோபால் வந்து காங்கிரஸ்காரங்களை சந்திச்ச மாதிரியும் விஜய் வந்து கேரளால பிரச்சாரம் பண்ணுவார் காங்கிரஸுக்கு, அதனால அவங்க கூட கூட்டணி அவர் கூட கூட்டணி வைப்பாங்கன்ற மாதிரிலாம் கிளப்பி விடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, காங்கிரஸும் திமுகவும் ஒருபோதும் பிரியாது. ஒருபோதும் பிரியாது. இந்த தேர்தல் மட்டுமல்ல 29 தேர்தலையும் பிரியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இந்த மாதிரியான ஒரு சில பேர் அறவே காட்டுத்தனமா சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் முழு அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை தந்தமைக்கு நன்றி சார். வணக்கம் சார்.